இந்த ஹாஸ்டலு பின்னுக்கு வந்து கழிவு நீர்கள் வந்து தேங்கி நிற்கிற தொட்டியை பார்த்தீங்களா கிட்டத்தட்ட என்ன விலை ஐயா வாழைப்பழம் எவ்வளோ நாக்கு சுத்தம் கை சுத்தம் பொய் பிடிக்காது செல்வாக்கான பிள்ளை பிறந்த நாட்டில் இருக்க மாதிரி எப்படி கண்டாலும் ஊர் விட்டு ஊரில் தான் இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குன்றும் குழியுமே தான் இருக்குங்க சில இடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரோட் போடாமல் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது ஒரு பிரச்சனைக்கு பிறகு கட்டினவே இன்னுமே திராக்கி இல்லைந்தா இந்த பாருங்க குப்பை தொட்டி நிரம்பியும் கூட இன்னுமே மாநகர சபை அதை வந்து அகற்றி இல்லை மேலே எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறோம் தான் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சும்மா மழை வந்து அடித்து கொட்டி போட்டு இப்போ ஒஞ்சி போயிருக்குது. அதாவது விடிய 6 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி மட்டும் நல்ல மழை பெய்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண நகரம் வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக போய்கொண்டு இருந்தேன் நான். இந்த கஷ்ட காலம் வந்து போய்க்க மழை நின்றுட்டுது யாழ்ப்பாணத்தில். ஆனாலுமே வந்து அந்த மழை நேரத்தில் வந்து யாழ்ப்பாணம் எப்படி இருந்தன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா நான் சும்மா ரோட்டால் நடந்து போய் கொண்டிருக்கேன். ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து தம்பி வாங்க சாத்திரம் பார்ப்போம்ன்ட்டு சொன்னால் சரி இவாவையும் வீடியோ எடுப்போம்ன்ட்டு அவாட்டையும் கையை கொடுத்து ஒரு கிளிப் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதையுமே இந்த வீடியோவில் நான் இணைச்சி விட்றேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் யாழ்ப்பாணம் பக்கம் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த யாழ்ப்பாணம் வந்து இப்படி இருள் சூழ்ந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்க. மிச்ச இடம் எல்லாமே வலிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலமும் 9:30 அந்த நேரமே பார்த்தீங்கன்னா நல்லா இருண்டு போச்சுது. இந்த இடம் எல்லாமே இருண்ட மாதிரி தான் இருக்குது இப்போயுமே. மிச்சத்தை பார்த்தீங்கன்னா நான் யாழ்ப்பாணத்தில் போய் காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழை விட்டுட்டுது. மழை விட்டால் பிறகுமே பார்த்தீங்கன்னா ரோட் சைட்டில் வெள்ளம் நிற்கிது. நான் வந்து இப்போ மழை நேரத்தில் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு தான் காட்ட வந்தேன். ஆனால் மழை வந்து விட்டுட்டுது. இதாருங்க இது வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் ரோட்டில் போய் கொண்டுருக்குறோம். இன்றைக்கு பார்த்து நிறைய மக்கள் வந்து இந்த ரோட்டில் நடமாடினோம். என்னத்துக்கண்டு தெரியல. மற்றபடி இவ்வளோ பிஸியாக இருக்காது இந்த ரோட். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சாலையாக மழை தூறி கொண்டு தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ரோட்டோட சொல்லக்கூடிய ரோட்டில் தான் நிறைய வெள்ளம் நிற்கிறது. இப்போ அந்த ரோட்டுக்கு தான் நடந்து போக போகிறேன். பார்ப்போம் காட்டுறேன். அதையுமே போய் காட்டுறேன் பாருங்க. பாருங்க வாழைப்பழம் விற்று கொண்டிருக்கிறார் ஐயா. என்ன விலை ஐயா வாழைப்பழம் எவ்வளோ? 100 ரூபா. போடாங்க போடாங்க பரேங்க ஒரு சுண்டு என்ன ஒரு பேணியால் 100 ரூபா. இந்த பேணி சரி. யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பு நிலையம், அதாவது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை பாருங்க எவ்வளோ வெள்ளமாக இருக்கும்.
இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நிற்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய குன்றும் குழியுமே தான் இருக்குது. சில இடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரோட் போடாமல் கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஒரு பாத்ரூம் டாய்லெட் வந்து இப்போ ஒரு பிரச்சனைக்கு பிறகு கட்டினவே இன்னுமே திறக்க இல்லை, இந்த மூடி இருக்கணும். அதோட இந்த பாருங்க குப்பை தொட்டி நிரம்பியும் கூட இன்னுமே மாநகர சபை அதை வந்து அகற்றியில் மேலே எல்லாம் வச்சுட்டு போயிருக்கணும். இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டான்லி ரோட்லேருந்து, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு வர ஒன் வேக்கில் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இன்னுமே வந்து அவ்வளோத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய மழை பெய்ய இல்லை. அதாவது பெரிய மழை என்று தொடர் மழை பெய்ய இல்லை. தொடர் மழை பெஞ்சால் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் பெற முடியாத அளவு வெள்ளம் நிற்கும். இப்போ ஓரளவு வெள்ளம் நிற்கிதுந்தா ஒன் வே என்றாலும் கிடச்சேன்னா 2 பக்கத்தாலையும் போய் தெரியும். அது ஒரு நல்ல விஷயம் இங்கே நடக்கிறது. இதில் பாருங்க கொழும்பு சூப்பர் சென்டர் வந்து ஒரு புது கடை ஒன்று திறந்துருக்கணும். அதாவது தளபாட கடைகள் போல் இந்த வீட்டுக்கு தேவையான வாளிகள், சட்டிகள், தும்பு தடிகள், வீட்டு உபகரணங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி திறந்துருக்கணும். பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய சாமான் இருக்குது. நான் அதை காட்ட விரும்பையில் இந்த இப்படி எஞ்சால போனோம்னு சொல்லி சொன்னால் ஸ்டான்லி ரோட். இந்த மாங்காய் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த இன்னும் ஒரு மழை வந்து பெய்ய போதுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோது பார்த்திங்கன்னா இந்த மேலையெல்லாம் இருட்டி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மழை ஒன்று இருக்காகும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் வந்து இந்த இடத்துல தண்ணி வந்து தேங்குற கூட, நான் சொன்ன மாதிரி ஸ்டான்லி ரோட் வந்து சரியான பள்ள நிலம். இதில் வந்து தண்ணி தேங்குற கூட, அந்த தண்ணி தேங்கினா வந்து என்ன நடக்குமாட்டா, இந்த இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. சரி, அது வந்து எவ்வளோ குப்பைகள் மற்ற பார்த்திங்கன்னா கஞ்சல்கள் எல்லாம் போட்டு அடைஞ்சி இருக்குது. இந்த பார்த்தீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மழை காலத்தில் இதெல்லாம் ரோட்டுக்கு வந்துடும், மிதந்து ரோட்டுக்கு தான் பெறும். அவ்வளோது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு குளமாக தான் இருக்குது. இந்த குளத்தை தான் வந்து சொன்னானுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குதான்ட்டு. அதோட பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நான் நினைக்கிறேன் லொச்சாக இருக்கணும், அதாவது லொச்சில் ஹாஸ்டலாக இருக்கணும். இந்த ஹாஸ்டலு பின்னுக்கு வந்து கழிவு நீர்கள் வந்து தேங்கி நிற்கிற தொட்டியை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியே வந்துட்டுது. மாறி மாறிஞ்சு குப்பையெல்லாம் இருக்குது ஃபுல்லாக. அப்போ என்ன மனம், இதில் நிற்கத்தான் மனமும் தெரியுது. பார்த்தீங்களா அடுத்த மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுதுங்க. நம்ம வரைக்க பார்த்திங்கன்னா மழை கொட்டி கொண்டிருந்தது. நான் வீடியோடு கேட்க நின்றுட்டுது. இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்துட்டுது. இது வந்து சீசன் மாறி வருது. வளமையாகவே 4ஆம் மாதத்தில் வந்து நல்ல வெயில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை தான் பெய்யுது. இன்றைக்கு தானே பெஞ்சது. இன்னும் ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து வந்து மழை பெய்யுமா இருந்தால் இந்த ரோட்டெல்லாம் நல்ல வெள்ளத்தில் தான் நிற்கும். பார்த்திங்கன்னா கொழும்பு மாதிரியே வந்துட்டு இந்த வாகன இறக்குமதிகளுக்கு பிறகு யாழ்ப்பாண நகரத்துக்கு பார்த்திங்கன்னா புது வாகனங்கள் ஏராளமாக நிற்கிறதால அந்த டிராஃபிக்கும் வந்து கூடிட்டுது.
இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரியார் ரோட். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நகைக்கடைகள் வந்து நிறைய இருக்கிற ரோட் தான் பார்த்தீங்கன்னா கஸ்தூரியார் ரோட். அந்த ரோட்டில் தான் நின்று இருக்கிறோம். அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நின்று கொண்டிருக்கிறோம். நகைக்கடையிலையுமே பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆட்களுமே இல்லை. இங்கே இந்த ரோட் வந்து வழிச்சோடி போய் தான் இருக்குது. பாருங்க மழை பெஞ்ச தண்ணி எப்படி நிற்குதுண்டு, அதாவது கழிவு தண்ணியோட சேர்ந்து. அடுத்த மழை வந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆகிட்டுதுண்டா. எவ்வளோ வாகனங்கள் பார்த்தீங்களா, யாழ்ப்பாணம் வந்து இப்போ வாகனங்களால் நிரம்பி வழியுது. அவ்வளோதே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் கூட்டிகிட்டு வாகன எண்ணிக்கையெல்லாம் கூட்டிகிட்டு உன்னோட பேர் சொல்லு. ஜானுசன். நீ சாத்திரம் மந்திரம் எல்லாம் கணக்கெடுக்கிறாள் இல்லை. ஆனா யாருக்கும் அடிமைப்பட மாட்டேன். நாக்கு சுத்தம், கை சுத்தம், பொய் பிடிக்காது. செல்வாக்கான பிள்ளை பிறந்த நாட்டில் இருக்க மாட்டேன். எப்படி கண்டாலும் ஊருட்டு ஊரில் தான் இருக்கு. காணாத ஊர் கண்டு வருவி, போகாத ஊரெல்லாம் போயிட்டு வரும். அம்மா அப்பாட சொத்து சுகத்துக்கு காணி பூமிக்கு சண்டை பிடிக்க மாட்டேன். ஒரு பிடி சோத்துக்கு தான் சண்டை பிடிக்கும். ஒரு சகோதரன் தான் ஒன்றை பார்க்கணும். ஒரு நேரம் 2 பேரும் நல்லா ஒத்துமையாக இருப்பீங்க. ஒரு நேரம் அதில் கதை உனக்கு பிடிக்காது, உன் கதை அதுக்கு பிடிக்காது. அது கொஞ்சம் கோபக்கார சகோதரன். நீ கொஞ்சம் அவசரப்படுறது கூட இதில். ஆனால் கோபம் கொஞ்சம் கூட வரும் பிள்ளைக்கு. மூக்கு மேலே வருது கோபம். ஆனால் கல்யாணம் நீ எவளையும் தேடி போகணும். ஒன்றை தேடி உன் காலடிக்கு 1000 வாழ்க்கை வரும். வெளிநாட்டு வாழ்க்கையும் இருக்கு. நல்ல அழகான பொம்பளை, ஒன்றை மாதிரி செல்வாக்கான பொம்பளை. ஆனால் எல்லாரையும் நம்பாது, புத்தியோட நட. யார் எதுவும் சிரிச்சு கதைச்ச நம்பிடுறது, நம்பக்கூடாது. கொஞ்சம் வெனகாரவங்க இருக்கிறாங்க, நம்பி கழுத்து அறுக்கிறது. எல்லாரையும் நம்பக்கூடாது. ஆனால் உயிருக்கு வந்த ஆபத்தெல்லாம் பிள்ளைக்கு போயிட்டு இனி பிள்ளைக்கு ஆபத்து இல்லை. ஆனால் கண்ணூரக்க சக்கம் மகன் இப்படி சொல்லிதான சாத்திரம் பார்க்கணும்னு சொல்லி ரோட்டில் போனீங்கண்டா உங்ககிட்ட பணக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 ரூபா உன் கையில் இருக்காது. பேர் பெருசு, அவர் பணக்காரர் இல்லையா? அப்படிதான். ஆனால் ஒரு உடுப்பு எடுக்கிறதாண்டா 3 ஊருக்கு போயிட்டு வருது. எங்கடா நம்ம எடுப்போம் வந்து இங்கே போயிட்டு யாழ்ப்பாணம் போயிட்டு வாரேன்னு சொல்கிறது. ஆனால் நீ போயிட்டு வாரது வேற இடத்துக்கு தான் சொல்கிறது. ஒரு இடம் போயிட்டு வாரது. ஆனால் கடவுளேண்டு பெற்றவங்களுக்கு கரைச்ச கொடுக்குற அப்பா என்ன மாதிரி இருக்கு. அதனால தாயால தவப்பண்ணால இருக்கிற உதவி. ஆனால் உனக்கு அம்மாவால் இருக்கிற பாசம் அப்பாவால் கொஞ்சம் குறவு தான். இப்போ அப்பாவால் நீ கலங்குற. ஆனால் நீ கவலைப்பட. அவரோட உயிர் கொண்டும் இல்லை. அவர் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பார்.